ஓம் சாந்தி. நாம் இரக்கமனம் உள்ள ஆத்மா. நாம் தெய்வீக நிலை கண்ணாடியாக இருக்கும் ஆத்மா. நாம் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்று சதா உறுதியாக இருக்கக்கூடிய ஆத்மா. நம்முடைய அன்பு ஒரு தந்தையிடம் இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் என்னுடைய அப்பா என்று அன்போடு சொல்கின்றோம். தந்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களை கேட்டு நாம் மகானாகி விடுகின்றோம். தந்தையின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக மாற்றிவிடுகின்றது. பகவான் என்று சிவத்தந்தைதான் அழைக்கப்படுகின்றார். சிவத்தந்தை வந்து சிவாலயத்தை படைக்கின்றார். அவர் அசுத்த விகாரி உலகத்தில் தாமே வந்து சொல்கின்றார். இனிமேலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே என்று. நாம் ஆத்மா அழிவற்றவர்கள். இந்த தேகம் அழியக்கூடியது. நாம் இப்பொழுது நம்முடைய பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகா வாக்கியங்கள் ஒரு பரமபிதா பரமாத்மாவினுடையதுதான். அவை மகான் ஆத்மாக்களாக ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக ஆக்குகின்றது. இப்போது நாம் தந்தையிடமிருந்து மகா வாக்கியங்கள் கேட்டு மனமிக்க மலர்களாக ஆகின்றோம். பரமபிதா என்ற சொல் மிக ஏழ்மையானது. நாம் மிகுந்த அன்போடு தந்தையை நினைவு செய்கின்றோம். நமக்கு எல்லையற்ற தந்தை இருக்கின்றார். அவர் நமக்கு கல்வி கற்றுத்தருகின்றார். அந்த பகவான் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். தந்தை நம்மை 5000 ஆண்டுகளுக்கு முன் உலகின் எஜமானராக ஆக்கியிருந்தார். மீண்டும் தந்தை நம்மை உலகின் எஜமானராக ஆக்குகின்றார். இந்த ஒரு யாத்திரையில்தான் ஆத்மாக்களுக்கு தந்தை கிடைக்கின்றார். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். சர்வசக்திவான் பதித்த பாவனராகிய தந்தையை நினைவு செய்கின்றோம்.
நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் விகாரங்கள் விநாசமாகின்றன. நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றோம். நாம் குப்தமாக இருக்கின்றோம். தந்தை நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்திருக்கின்றார். நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கு யுக்தி சொல்கின்றார். இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார். சத்தியத்திற்கு நாம் செல்கின்றோம். இப்போது நாம் பிராமணர்கள், ஈஸ்வரிய குழந்தைகள். தந்தை நம்மை உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார் என்றால் படிப்பை அவ்வளவு நன்றாக நாம் படிக்கின்றோம். இதுதான் சத்யநாராயணனின் கதையாகும். இப்போது நாம் தந்தையிடமிருந்து ஒரே ஒரு தடவை உண்மையிலும் உண்மையான கதையை கேட்கின்றோம். இது நம்முடைய யாத்திரை. பெரியவரிலும் பெரியவரான தந்தையிடம் வருவதற்கான யாத்திரை. தந்தையோ சைத்தன்யமாக இருக்கின்றார். நாம் இல்லற விவகாரங்களையும் பார்த்துக் கொள்கின்றோம். படைப்புகளின் பாலனையும் செய்கின்றோம். நாம் ஸ்ரீமத்படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். தந்தை வந்திருக்கின்றார் நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக. நாம் இப்போது சிவாலயத்திற்கு செல்வதற்காக தகுதியுள்ளவராக ஆகின்றோம். பதித்தமான மனிதர்களுக்கு சதோப்பிரதானம் ஆவதற்கான வழியை நாம் சொல்கின்றோம். தந்தையின் நினைவு என்ற யோக அக்னியால் நம்முடைய கரைகள் நீங்கிக் கொண்டே செல்கின்றது. நாம் பவித்திரமாகி தந்தையிடம் சென்று விடுகின்றோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஞானக்கடலாக இருக்கின்றார். ஞானமும் சொல்லிக் கொடுக்கின்றார். பாவனமாவதற்காக யோகமும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். நாம் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலைக்கண்ணடியாக ஆகின்றோம். நாம் நமக்கு நாமே உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். இப்போது நாம் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன். தன்னை சிவாலயத்திற்கு செல்வதற்கு தகுதி உள்ளவனாக ஆக்கிக்கொள்வேன். நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத்படி நடந்து தந்தையின் பெயரை விளங்கச் செய்வேன் என்று
நாம் இரக்க மனம் உள்ளவராகி தமோ பிரதான மனிதர்களை சதோ பிரதானமாக ஆக்குகின்றோம். அனைவருக்கும் நன்மை செய்கின்றோம். இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் தந்தையை நாம் நினைவுபடுத்துகின்றோம். ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்யும் வைக்கும் தெய்வீக நிலைக்கண்ணாடி ஆத்மா நாம். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்து கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாக கடந்தேறிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.